முருங்கை மரத்தில் அதிகமாக பூ வச்சு காய்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. அந்த கரைசலை வேர் பகுதியில் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு அதில் ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா பூ உங்களுக்கு நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும். காயும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரம் நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டே போணுச்சு. பூ வைக்கவே இல்லை, காயும் கொடுக்கவே இல்லை. நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்தோம். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குறேன். அது கூடவே நான் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இன்னுமே வரது மழை நேரம். இந்த மழை நேரத்தில் முருங்கை மரம் சீக்கிரமாக காற்றடிச்சிது அப்படின்னா கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முருங்கை மரத்தில் அதிகமாக கிளை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக உயரமாக முருங்கை மரத்தை வளர விடாதீங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா முருங்கை மரம் மழை நேரத்தில் கீழே விழாமல் உங்களுக்கு இருக்கும்.